அஸ்வின் பேட்டி. அப்பாவை மன்னிச்சு விட்டுருங்க, அவர் சொன்ன இதை வச்சு நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கல. ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் செய்த இந்திய அணியில் இடம்பெற்றிருந்த அஸ்வின் இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் மட்டுமே ஆடும் 11-இல் இடம்பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் அனுபவ வீரரான அஸ்வினை இந்திய அணி நிர்வாகம் ஒதுக்குவதாகவும் ஒரு கருத்து நிலவி வந்தது. இந்த நிலையில் அஸ்வின் ஆஸ்திரேலிய தொடரின் பாதியிலேயே சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வை அறிவித்திருப்பது பல்வேறு சர்ச்சைகளையும் ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த நிலையில் ரவிச்சந்திரன் அஸ்வினின் தந்தை கூறிய கருத்து சமூக வலைத்தளங்களில் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அஸ்வினை இந்திய அணியின் நிர்வாகம் தொடர்ந்து அவமானம் செய்து வருகிறது. மேலும் அஸ்வினால் எவ்வளவு காலம்தான் பொறுத்து கொள்ள முடியும்? அதனால்தான் அவர் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறும் முடிவை எடுத்திருக்கிறார் என தனது சமூக வலைதள பக்கத்தில் அஸ்வினின் தந்தை பகிர்ந்திருந்தார். இது கிரிக்கெட் வட்டாரங்களில் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது. மேலும் வீரர்களுக்கு ஆதரவாக அவர்களது தந்தைகள் வெளியிடும் அறிக்கை சமீப காலமாக பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. தற்போது அஸ்வினின் தந்தை கூறிய கருத்தும் கிரிக்கெட் உலகிலும் ரசிகர்களிடையேயும் சலசலப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் தனது தந்தையின் கருத்திற்கு ரவிச்சந்திரன் அஸ்வின் பதில் அளித்திருக்கிறார். இது தொடர்பாக பதிவு செய்திருக்கும் அஸ்வின், எனது தந்தைக்கு மீடியாக்களை எவ்வாறு கையாள்வது என்று தெரியாது, அவரை மன்னித்து விடுங்கள். என்னப்பா இதெல்லாம், எல்லா அப்பாக்களும் பின்பற்றும் அதே ரூட்டை நீங்களும் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கல. உங்க எல்லாரையும் கெஞ்சி கேட்டுக்கிறேன், எங்க அப்பாவை மன்னித்து விடுங்கள் என பதிவு செய்துள்ளார். கடந்த 2014ஆம் வருடம் பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் தொடரின் போது இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் மகேந்திர சிங் தோனி 2 டெஸ்ட் போட்டிகள் முடிவடைந்த நிலையில் தனது ஓய்வை அறிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது தோனியின் மாணவரான ரவிச்சந்திரன் அஸ்வினும் தோனியின் வகையை பின்பற்றி ஆஸ்திரேலிய தொடரின் பாதியிலேயே தனது ஓய்வை அறிவித்திருப்பதாக ரசிகர்கள் தெரிவித்து வருகின்றனர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.